Today we are going to discuss about the Android software development kit, how to create an Android virtual device. Got it, students? The first topic is Android devices in the market. What are the devices which are available in the market? Our Android devices come in all shapes and sizes, not limited in the following types of devices. There is no limitations in the following types of devices. I will explain just here some of the limited sources: smartphones, tablets, e-reader devices, internet TVs, automobiles, smartwatches. These are some of the Android devices which are very familiar to all of us. Got it? Another popular category of devices is the first one is the very popular category of device is the smartphone. Next, another one is the popular category of device is the tablet. It is come into two sizes, that is 7-inch tablet and 10-inch tablet. They are measured diagonally. Android are also used in e-book readers also. An example for e-book reader is Barnes and Noble's No Color. Got it? Our textbooks is mostly comprises are based on the Android mobile phone. That is the Android Samsung mobile phone. Got it, students? Next, the Android market. The Android, one of the main factors determining the அதாவது இப்போ ஆண்ட்ராய்டு ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அதோடைய மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் சக்ஸஸ் ஆகிறத டிட்டர்மைன் பண்ணுறதும் நம்மளுடைய அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது இப்போ ஐஃபோனுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஐஃபோனுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த ஐஃபோனுங்கிறதுல என்ன நியூ பிளாட்ஃபார்ம் போட்டாலும் அந்த ஐஃபோன் சப்போர்ட் பண்ணுமா இல்லை சப்போர்ட் பண்ணாதா? அதுதான் வந்து அந்த ஐஃபோன் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சக்ஸஸ் ஆகாது. என்ன ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அது சப்போர்ட் ஆகுதா இல்லை சப்போர்ட், என்ன ஒரு ஆப்புன்னாலும் ரொம்ப மோஸ்ட் ஃபெமிலியர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் சப்போர்ட் ஆகணும். அதான் சிம்ஸ் ஆர் சிங்ஸ். நெக்ஸ்ட், ஜெனரல் யூசர்ஸ், அதாவது அந்த ஆண்ட்ராய்ட் பற்றின நாலேஜ் இல்லாதவங்களே அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் இருக்கணும். நெக்ஸ்ட், யூசர்ஸ் கேன் சிம்ப்ளி யூஸ் த கூகுள் ப்ளே அப்ளிகேஷன் தட் இஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆன் த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் டிவைசஸ் டு டைரக்ட்லி டவுன்லோட் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்னால் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சாம்சங் மொபைல் வச்சுருக்கேன். சாம்சங் கார்ப்பரேஷனால் டெவலப் பண்ணாத ஆப்பும் என்னுடைய சாம்சங் மொபைலில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ரன் பண்ண முடிகிறது மாதிரி இருக்கணும். சாம்சங்கில் உள்ள அப்ளிகேஷன் மட்டும்தான் சாம்சங் மொபைல்லையும், மோட்டோரோலாவுடைய அப்ளிகேஷன் மட்டும்தான் மோட்டோரோலா மொபைல்லையும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. வேறு தேர்ட் பார்ட்டி, வேறு நம்மளுடைய கவர்மெண்ட்டில் நிறைய ஆப் இருக்குது. கிசான், நம்மளுடைய எஸ்பிஐ பேங்கிங், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிங், அப்புறமா பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகி ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். அட் த சேம் டைம் பெய்டு அப்ளிகேஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸும் நம்ம மொபைலில் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, ஓகே. இனி இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டூல் தேவை? ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் யூ கேன் யூஸ். ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மேக் ஓஎஸ், விண்டோஸ் பிசியில் ஒர்க் பண்ணிக்கலாம், லினக்ஸ் மெஷின்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஆண்ட்ராய்டு வேணும்னா ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஆன்லைன்லேருந்தே நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் வேணும்னா நான் கொடுக்குறேன். நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் ஆகி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிஸ்டத்தில் என்ன இருக்கணும், ஜேடிகே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஜாவா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருந்தால் மட்டுமே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஜாவாவுடைய ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட்ஸ், ஜாவா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் 8 வெர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண முடியும். காட் இட். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இதுதான் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு. கான்டாக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் http://developer.com/. இதுதான் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. நமக்கு இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் என்ன வேணும்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ 2 வேணும். நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிகே மேனேஜர் மூலமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வேரியஸ் வேர்ஷன்ஸ்னால் அந்த லாலிபாப், மார்ஷ்மேலோ, கிட்கேட், சாண்ட்விச், இதெல்லாம் தான் அந்த வேர்ஷன்ஸ். இந்த வேர்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த வேர்ஷன் வேணுமோ அது மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மல்டிபிள் வேர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டிவைசஸை என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் பண்ணி ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இதே லிங்க் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து பேக்கேஜாக எக்ஸிக்யூட்டபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை என்ன பண்ணிக்கிட்டா போதும், அக்செப்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண போதும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்பிளே ஆகுறது இப்படி தான் வரும். இதில் என்ன பண்ணணும், செக்இன் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் செக்இன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த செட்டப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது நம்ம என்ன ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஃபுல் போடணுன்னா நமக்கு வர்ச்சுவல் டிவைஸும் வேணும், ஆண்ட்ராய்டு எஸ்டிகேயும் வேணும். செக் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. அப்புறமா லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஐ அக்ரி. அப்புறமா எந்த ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர் எங்கேருந்து வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலேருந்து வேணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னே கம்ப்ளீட்டிங் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ செட்டப் வேணும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. அடுத்து செட்டிங்ஸ். நமக்கு ஸ்டாண்டர்டாக வேணுமா, கஸ்டம்னு நம்மளாவே காம்பனன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதனால் ஸ்டாண்டர்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி ஸ்டார்ட் ஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு. இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன எஸ்டிகே இருக்கும் அப்படின்னா மார்ஷ்மேலோ தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ 2ல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது வந்து மார்ஷ்மேலோ. அதுதான் வந்து மோஸ்ட்டாக மார்ஷ்மேலோவில் தான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு 2ல் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து மார்ஷ்மேலோ எஸ்டிகேயில் ஈஸியாக என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வேறு எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த வெல்கம் ஸ்க்ரீன்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கீழே கான்ஃபிகர் ட்ராப் டவுன் இருக்குன்னு தான் இருக்குது, கான்ஃபிகர் மெனு. இந்த கான்ஃபிகரை என்ன பண்ணிட்டா போதும், இந்த கான்ஃபிகரை கிளிக் பண்ணிட்டா போதும். அதை கிளிக் பண்ணோடனே எஸ்டிகே மேனேஜர் வரும். அந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். இந்த ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு என்ன வேர்ஷன் வேணுமோ அந்த வேர்ஷன் என்ன பண்ணிட்டா போதும், செலக்ட் பண்ணிட்டா போதும். இல்லை மார்ஷ்மேலோ, லாலிபாப், கிட்கேட், ஜெல்லி பீன்ஸ்ன்னெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேர்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துட்டா போதும், ஓகே கொடுத்துட்டா போதும். இனி எடுத்து வர்ச்சுவல் டிவைஸை செட் பண்ணுறது. வர்ச்சுவல் டிவைஸஸ் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வர்ச்சுவல் டிவைஸஸ். இந்த வர்ச்சுவல் டிவைஸுங்கிறது என்னென்னா ஒரு எமுலேட்டர்,
நம்மளுடைய ஆக்சுவல் டிவைஸ் மாதிரியே ஒரு மாடல் நம்மளுடைய சிஸ்டத்தில் வரும். அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எப்படி ஏவிடி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நியூ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும். அதோடைய நேம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறோம். இல்லைனா எக்ஸெட்ரா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் என்ன வேணாலும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இது பார்த்துருக்கோம். இங்கே என்ன பண்ணணும், எஸ்டிகே செலக்ட் பண்ணி விடணும். செலக்ட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் கிளாஸில் கொடுத்தது தான் எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி நேம் டிஃபால்ட்டாக மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். நம்மளுடைய ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வர்ச்சுவல் டிவைஸை செலக்ட் பண்ணணும். நெக்ஸஸ் 5 அங்கே க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்தது அதே மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி விடணும். அப்புறமா வரும் அவனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டா போதும், ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும். இப்போ உங்களுடைய வர்ச்சுவல் டிவைஸ் ஜென்ரேட் ஆகிடும். வாட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, மீட் யூ ஒன் நெக்ஸ்ட் டே. இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப டஃப்பாக இல்லை, இமேஜ் பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் ப்ரோக்ராம் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வரைக்கும் வரக்கூடிய நோட்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இமேஜ் பார்த்து இமேஜ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, மீட் யூ ஒன் நெக்ஸ்ட் செஷன்.